அரசியல் ஜோதிடம் வழங்குபவர் ஜோதிடர் புத்தூர் புலுகுநாதன். சொன்னா பலிக்கும், சொல்லாட்டி அரசியல்வாதிகளுக்கு வயிறு கலக்கும். மஞ்ச துண்டு ராசி நேயர்களே, மணியாலையும் கனியாலையும் கட்டின துணையாலையும் உங்களுக்கு பிரச்சனை, அக்கா பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனை, மூத்த பிள்ளையாலும் பிரச்சனை, இளைய பிள்ளையோடைய ராஜினாமா, மொத்தத்தில் பென்ஷன் வாங்குற டைம்ல டென்ஷன் அவங்களுக்கு ஏற்படுத்தி ஃபங்க்ஷனே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னா, போட்டுங்கிற மஞ்சள் துண்டை துவைச்சு போட்டுட்டு டெல்லிக்கு போய் காவி துண்டோட காலில் விழுந்தீங்களன்னா காலத்தை ஓட்டிடலாம். இதுக்கு பரிகாரம் பண்ணுறதும் பஜனை பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பம்பர ராசி நேயர்களே, வர இருந்த பதவியை வாயால் கெட்டு போச்சு. லங்கா ராவணனை எதிர்த்து நாசமாக போனீங்க. வடக்க போய் கங்கை ஆற்றுல குளிச்சுட்டு மூடி ஆண்டவரை 3 முறை தரிசனம் பண்ணா பதவி கிடைக்கவும் பம்பரம் சுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோதிடர் மனசுல பட்டத ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். கோவத்தை குறைச்சி சீன் போறத நிறுத்தினீங்களா பம்பரம் கவுராம சுத்திக்கிட்டு இருக்கோம். மாம்பழ ராசி நேயர்களே, ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு மந்திரி பதவியை வாங்கி ஒய்யாரமா எல்லாருக்கும் ஊசி போடணும்னு நினைச்சிங்க. மோடி மஸ்தானுடைய பார்வை உங்க மேல படாததுனால போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம் சுத்தி சுத்தி உங்களையே சுளுக்கெடுக்குது. உங்களுக்கான பரிகாரத்தை சொல்றேன். நீங்களும் கங்கை ஆத்துல போய் காலை கழுவிட்டு மோடி ஆண்டவர் கோயில்ல 30 நாளைக்கு கூ ஊத்துனீங்களா உங்களுக்கு பதவியும் பொறுப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் கல் வச்சு மாம்பழத்தை பழுக்க வச்சாலும் தானா பழுத்தாதான் வேல்யூவை. மோன ராசி நேயர்களே, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு டெல்லி, சிங்கப்பூர், மலேசியான்னு வீட்டுக்கே வராம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் மோடி சாமி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் மச்சானுக்கு மந்திரிச்ச பதவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னதான் நீங்க மூடிய முழுமையா நம்பினாலும் மூடி கேடி மாதிரி லேடியோட கூட்டு சேர்த்துக்குவாரு. அப்புறம் நீங்க டாடியே கதின்னு இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம். குடியும் கொடியுமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்க கட்சியில உதவாங்கிறதுக்கு ஒரு 500 பேர் இருக்கான். வேனு மேல ஏத்தி வச்சு வெளுத்து கட்டுங்க. மம்மி ராசி நேயர்களே, தயிர் சாதம், தக்காளி சாதம், வெந்த சாதம், வேகாய சாதம்னு கூட்டு வச்சு கும்மால அடிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு கொலநடுக்கம் இருக்கதான் செய்த. 37 மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலும் பெங்களூர் நாட்டாம என்ன சொல்லுவாரோன்னு கதி கலங்கி போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பரிகாரம். இளைஞர்களுக்கு ஹெல்மெட்டை கொடுத்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அது உங்களோட புண்ணியத்துல ஜூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நேயர்களே, அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி எங்க போறோம்? பிரேக்குக்கு போறோம்பா.